ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வால்மீகி ராமாயண அனுபவத்திலே 16 குணங்களான கேள்விகளில் முதல் கேள்வி, முதல் குணம் நாரதரிடத்திலே கேட்டார், கஹ குணவான். குணவான்னா சிறந்த குணங்களை உடையவன் யார் என்று கேட்கிறாரா? 16 குணங்கள் ஒவ்வொன்றுமே சிறந்ததாக இருக்கிற பொழுது சிறந்த குணங்களை உடையவன் யார் அப்படின்னு முதலிலே கேட்கிறாரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல வஷி வதான்யோ குணவான் ருஜு சுச்சிகின்னு ஒவ்வொரு குணமானதை எம்பெருமானிடத்துல பரிமளிக்கக்கூடியதை விவரித்து கொண்டே வருகின்றார். அதுல வஷி வதான்யோ குணவான் அப்படின்னு மூன்றாவது சொல்லக்கூடியதுதான் இந்த முதல் கேள்விக்கு அர்த்தமாக அமைந்திருக்கின்றது. விசேஷணமிட்டு சொல்றார், சமஸ்த கல்யாண குணகனாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு குணத்தை சிறந்து விளங்கக்கூடிய குணத்தை சொன்ன பொழுது முடிவிலே சமஸ்த கல்யாண குணகனாம்னு சொல்றார்கள். அப்ப இந்த குணவான், வஷீவதான்யோ குணவான், குணவான்னு அங்கேயும் சொல்றது எதை காட்டுகின்றார்கள் அப்படின்னு கேட்டா சௌசீல்யம், நீர்மை குணம், தாழ்ந்தவர்களோடும் வந்து இறங்கி பழகுவது, தன்னுடைய மேன்மையை எல்லாம் பாராது அத்தனையும் அபிமானம் கொள்ளாமல் தாழ்ந்தவர்களோடும் ஒன்றானவனாக அவர்களிலே ஒருவனாக நினைத்து கொண்டு வந்து இறங்கி பழகுவது, அந்த சௌசீல்யமான குணத்தை தான் இந்த இடத்துல குணவான் அப்படின்னு காட்டுறார். சிறந்த குணம்னு சொல்றது இந்த இடத்துல சீல குணம், சௌசீல்ய குணத்தை இந்த இடத்திலே காட்டுகின்றார். அப்போ இதற்கு குணம் அப்படின்னு சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. வால்மீகியினுடைய கேள்வி கோ குணவான் அப்படின்னு சொல்றதுனாலே சீல குணம் உடையவன் யார் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் கேள்வி கேட்பது சௌசீல்ய குணமுடையவன், சிறந்ததான எளிமையாக பழகக்கூடியதான குணத்தை கொண்டிருக்கக்கூடியவன் யார், தன் மேன்மையெல்லாம் பாராது தாழ்ந்தவர்களோடும் கலந்து பரிமாறக்கூடிய குணத்தை உடையவன் யார் அப்படின்னு இந்த கேள்வி கேட்டதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு சேர்ந்திருக்கும்படியான ராமாயண சரித்திரத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை இன்று பார்க்க போறோம். எம்பெருமான் நாராயணன் தன்னுடைய தேசமான பரமபதத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்ததே முதலிலே சீலகுணம் என்று சொல்லலாம். அதிமானுஷ ஸ்தவத்துல சுவாமி கூரத்தாழ்வான் ஷீலக க ஏஷ தவ ஹந்தகான்னு தொடங்குகின்றார். இது என்ன சீலகுணம்? இப்படி ஒரு சீலகுணமா? தன்னுடைய நிலையை விட்டு தன்னுடைய அபிமானத்தை எல்லாம் விட்டு பாராமல் இப்படி இறங்கி வந்திருக்கிறானே, இதை எடுத்து பேசதான் யாரால முடியும்? இந்த சீலகுணத்தை பேசக்கூடியவர்கள்னு ஒருத்தர் உண்டா? அத்ராவதீரியன் அனுலோச்சன கோஷ ரோபுஹூன்னு இந்த ஸ்லோகத்துல உயிரான வார்த்தை இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார். கட்கிலியான எம்பெருமான், கண்ணுக்கு புலப்படாதவன், அரிதாய் விளங்கும்படியான எம்பெருமான், யோகிகளுக்கும் பிரம்மாதி தேவர்களுக்கும் கண்களுக்கு புலப்படாது, எட்டுவதற்கு காண்பதற்கு அரிதாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் அசுர பிரகிருதிகளின் இடத்துல அவர்களுடைய கண்ணுக்கு இலக்காகும்படிக்கு வந்து எழுந்தருளி இருக்கான்னா அவனுடைய சீல குணத்தை எப்படி சொல்றது? அப்படி எழுந்தருளி இருந்த பொழுதும் இந்த அசுர பிரகிருதிகள்லாம் அவனுடைய மேன்மையை பாராது, தன்னுடைய தாழ்ச்சியையும் நினைத்து பாராது, அவனிடத்துல எதிரம்பு கோத்து கொண்டு இப்படி யுத்தம் செய்ய புறப்படுகின்றார்களே, இதை என்ன சொல்றது? ஆக இப்படி அசுரர்களிடையும் மனிதர்களிடையும் வந்து தோன்றும்படி எம்பெருமான் எழுந்தருள் இருக்கான்னா அவனுடைய சௌசீல்ய குணத்தை சொல்றது யாரால முடியும்னு உருகி உருகி இந்த அதிமானுஷ ஸ்தவத்துல கூரத்தாழ்வான் சாதிக்கின்றார். இதையே நம்மாழ்வார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்ன திருவாய்மொழியில எம்பெருமானுடைய திருவவதாரத்தை நினைத்து இது என்ன சீலகுணம், இது என்ன சீலகுணம்னு உருகி சொல்றார். பொதுவா அவதாரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மேலிருந்து கீழே இறங்குவது, அதுதான் அவதாரம்னு பூர்வர்கள் சொல்றார்கள். பரமபதமான மேலிருந்து அந்த தேசத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வருதல் அவதார சப்தார்த்தமாக சொல்றார்கள். அப்படி இறங்கி வருகின்றான் அப்படின்னா
அதை காட்டிலும் தன்னுடைய மேலான நிலைமைகளை விட்டு விட்டு கீழே இறங்கி தாழ்ந்தவர்களோடும் கலந்து பரிமாறும்படிக்கு வருகின்றானே, அதைத்தானே அவதாரம்னு சொல்ல முடியும். மேலிருந்து கீழே வருவது தன்னுடைய தேசத்திலிருந்து வருவதை சொல்லவில்லை இந்த இடத்துல. பின்னே தன்னுடைய மேலான நிலைமையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றானே எம்பெருமான், அதை அவதாரம்னு சொல்றார்கள். ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாதவன் இன்று இந்த எல்லா காலத்திலும் உள்ளவன், சர்வ பூதங்களினிடத்திலேயும் அந்தரியாமியா இருக்கக்கூடியவன், சர்வ வஸ்துவினிடத்திலேயும் பரவி இருக்கக்கூடியவன், எல்லா காலத்திலேயும் விளங்கக்கூடியவனானவன், அப்படிப்பட்ட மேலான நிலைமைகளை கொண்டுள்ளவன் தன்னுடைய நிலைமைகளை விட்டு அறவே விட்டு தாழ்ந்த நிலைமையை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னா பகவான் பிறந்திருக்கக்கூடியதான இந்த நிலையை என்ன சொல்றது? ஒருவர் கண்ணுக்கும் புலப்படாதவன்னு சொல்லிவிட்டீர். ஆனா அசுரர் கண்ணுக்கு புலப்படும்படியாக செய்கின்றான். எல்லா இடங்களிலேயும் வியாபித்திருக்கக்கூடியவன், சர்வ வியாபகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானானவன இப்போ அயோத்தியில் இருக்கான், சித்திரக்கூடத்துல எழுந்தருளி இருக்கான், பஞ்சவட்டியில இருக்கான் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லும்படிக்கு, ஒரு தேசத்துல இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும்படிக்கு எழுந்தருளி இருக்கான்னா அது ராமனானவன் ஓரிடத்திலேயும் மற்றோரிடத்திலேயும் இல்லை அப்படின்னு நினைக்கும்படியா இருக்கக்கூடியவன். ஒரு இடத்துலதான் இருக்கான், மற்றொரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாமல் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடியவன ஒரு இடத்துலதான் உண்டு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட தேசத்துல இன்னார்னு சொல்லும்படியா ராமனாக இருந்து இங்கே எழுந்தருளி இருக்கான்னு அவனோட அவதாரத்தை சொல்லும்படின்னா அவனுடைய சௌசீல்ய குணத்தை எப்படி சொல்றது? நீராய் நிலனாய் தீயாய் காற்றாய் அப்படி எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தந்தையாய் தாயாய் மக்களாய் மற்றுமாய் முத்துமாய்னு ஆழ்வார்கள் அனுசந்திக்கும்படியாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இப்படி உயர்ந்த நிலைமைகளை எல்லாம் விட்டு தாழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், நம்மிடத்துல தாழ்ந்த நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு வந்து இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய சௌசீல்ய குணத்தை என்ன சொல்றது? அவனுடைய சௌசீல்ய குணத்தை வார்த்தைகளால சொல்ல முடியுமான்னா மற்றும் தொடர்ந்து சொல்றார் ராமச்சரித்திரத்துல குகப்பெருமானோடு தன் சேர்ந்து அவனிடத்துல காட்டிய சீல குணத்தை தொடர்ந்து அனுபவிப்போம்.